நம் வாழ்வின் வெற்றி என்னும் கதவை திறப்பதற்கான சாவி நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பலாம். அந்த சாவியை எப்பொழுதுமே பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, எதற்குமே யாருக்காகவும் காத்து கொண்டே இருக்காதே. உன்னால் எதுவும் முடியும் என்று நம்பி உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு. உன்னால் ஆகாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன்னால் எல்லாமே முடியும். உயர பறப்பதற்கு உன்னை நீயே தயார் செய்து கொண்டாலே போதும். எல்லாமே மாற்றத்தக்க அதிசயங்களாகவே உன் வாழ்வில் நிகழும். உன்னுடைய வெற்றிக்கான சாவி உன்னிடத்தில் தான் இருக்கிறது என் பிள்ளையே. அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் வெற்றி உன்னிடமே வந்து நிரந்தரமாக சேர்கிறது. வெற்றி இலக்கை எளிதில் அடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டே இரு. உன்னுடைய கனவுகளை நிரந்தரமாக பின்பற்றி கொண்டே இரு. பல அதிசயங்கள் உன் வாழ்வில் நிச்சயமாக உண்டாகும். ஆம் என் குழந்தையே, தோல்வியடைந்தவர்கள் செய்ய விரும்பாத செயலை வெற்றிகரமாக மக்கள் செய்ய விரும்புகிறார்கள். இதுதான் தோல்வியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு, வித்தியாசமும் கூட. அதே போல எதை செய்ய வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனை உன் மனதில் இருந்தால் போதும். அதில் நீ தோல்வியை சந்தித்தாலும் கூட வெற்றியை உன்வசம் நிரந்தரமாக ஆக்கிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே, என்றென்றைக்குமே. நீ பேசுவதை எப்பொழுதும் தெளிவாக பேச கற்றுக்கொள். உயர பறப்பதற்கு உன்னை நீயே தயார்படுத்திக்கொள். எதற்காகவும் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிறருக்கு உன்மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் எப்பொழுதும் நீ தெளிவாக பேச பழகிக்கொள்ள வேண்டும். தெளிவாக பேசினாலே போதும், மற்றவர்களுக்கு உன்மேல் நம்பிக்கை தானாகவே வந்துவிடும். எது நடந்தாலும் உன்னுடைய அடையாளத்தை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதே என் பிள்ளையே. விட்டு கொடுக்கவே கொடுக்காதே. எது நடந்தாலும் நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்படி நீ நம்பினால் உன்னுடைய வெற்றியை நோக்கி அந்த நம்பிக்கையே உன்னை அழைத்து செல்லும். முயற்சி ஒன்றை மட்டும் நீ கைவிடாத வரை நீ 1000 முறை தோல்வியடைந்தாலும் அடுத்ததாக நீ வெற்றி அடையப் போவது நிச்சயம்தான் என் பிள்ளையே. ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? மாற்றம் வருகிறதே என்று கவலையும் படாதே, மாற்றம் வருகிறதே என்று சந்தோஷமும் படாதே. ஒரே மனதாக இருக்க பழகு. எப்பொழுதுமே நிதானமாக இருக்க பழகு. மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். மனம் உடைந்து விடாதே. எப்பொழுதுமே மனதை நிதானமாக வைத்திருக்க பழகு என் பிள்ளையே. இது உன்னுடைய வாழ்வு. உன்னுடைய வாழ்வை செதுக்கும் ஒளியை நீ உன் கையில்தான் வைத்து கொள்ள வேண்டும். மறந்தும் கூட அதை மற்றவர்களின் கைகளுக்கு கொடுத்து விடாதே என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அந்த ஒளியை மற்றவர்கள் கையில் நீ கொடுத்தால் அவர்கள் விரும்பியதை தான் சிலையாக செதுக்குவார்கள் என் பிள்ளையே. உனக்கான ஒளியை உன் கையில் வைத்து உன் உள்ளம் விரும்பிய சிலையை நீயே செதுக்கு. உன் வாழ்வை நீ விரும்பியபடி அமைத்து கொள்ள அதுதான் உனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாகவே இருக்கும். நீ பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே? நீ செய்ய இருக்கும் காரியத்தை பற்றி பலரிடம் ஆலோசனை கேட்பதுதான். நீ செய்ய இருப்பதை செய்து முடிக்கும் வரை ரகசியமாக வைத்திருக்க பழகு. அந்த ரகசியம்தான் உன்னை வெற்றிக்கான பாதையில் அழைத்து செல்லும். உனக்கு சரி என்று பட்டதை நேர்த்தியாகவும் நம்பிக்கையோடும் செய்யும் பட்சத்தில் உன்னுடைய திட்டங்களை எல்லோரிடமும் சொல்வதுதான் உன் தோல்விக்கான மிகப்பெரிய காரணம் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. எதற்காகவும் யாருக்காகவும் காத்து கொண்டிருக்காதே. உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு
செய்து கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு. நிச்சயமாக நீ அடைய வேண்டியதை அடைந்தே தீரலாம். எத்தனை சோதனைகள் உன் வாழ்வில் வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே. இறைவன் உன் சாயப்பா எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏதோ ஒரு வழியில் உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் அல்லது ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை நிச்சயம் உன்னை கைவிடாது. நான் உன்னை நிச்சயமாக கைவிடவும் மாட்டேன். உன்னை விட்டு போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். நீ செய்யும் வேலையை பற்றி எப்பொழுதும் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிந்தித்து செய்யும் பொழுது நீ செய்யும் அத்தனை வேலையும் உனக்கு வெற்றிகரமான வேலையாகத்தான் இருக்கும். எனவே எதற்காகவும் யாருக்காகவும் மற்றவர்களுக்காக உன்னுடைய வேலையை நீ தவிர்த்து விடாதே. மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமே கிடையாது என் பிள்ளையே. உனக்கு இந்த உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பதில் அளித்து கொண்டே இருப்பதை விட, அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருப்பதை விட உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டே இரு. அதில்தான் மிகப்பெரிய கடமையும் அடங்கி இருக்கிறது. நீ நொடிந்து போய் நிர்கதியாய் நிற்கும் பொழுது உன்னை பார்த்து கேலி செய்த யாருமே உனக்கு வந்து உதவப் போவதே இல்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் மாற்றங்கள் சர்வ நிச்சயமாக நடப்பதை நான் உறுதி செய்கிறேன். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று போராடிக்கொண்டே இருக்கிறாயே. உன் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை தீர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இருக்கிறாயே. இதுவே உன்னுடைய முதல் வெற்றியாக எடுத்துக்கொள். மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. என்றல்ல என்றலாவது உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ அடைந்தே தீருவாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருந்து அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எதுவுமே உண்மையாக இருக்காது. அது எதிர்பார்க்கவும் முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வந்து தருவார்கள். நம் வாழ்க்கையில் மாற்றத்தை மற்றவர்கள் வந்து கொடுப்பார்கள் என்று நீ காத்து கொண்டிருப்பதால் எந்த பலனுமே இல்லை. உனக்கு வேண்டியதை நீதான் தேடி கண்டுபிடித்து அதில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அதை அடைய வேண்டும். முயற்சி செய்து அடைவதில்தான் வெற்றியும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. எதை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கிறதா, தோல்வியுறுகிறாயா என்பது அல்ல. நீ இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாயா, நம்பிக்கையோடு இருக்கிறாயா என்பதில் இருக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாடம். ஒரு சிறுவன் ஒருவன் மரத்தில் இருக்கும் மாங்கனியை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லை எறிகிறான். ஆனால் அந்த கல் குறி தவறி மீண்டும் அவனிடமே வந்து விழுகிறது. மீண்டும் முயற்சி செய்கிறான். இரண்டாவது முறையும் குறி தவறி அவனிடமே வந்து விழுகிறது கல். இப்படி 4-5 முறை, 10-20 முறை அல்ல, 100 முறை அவன் கல்லை விட்டு எறிகிறான். ஆனால் கடைசி வரை குறி தவறியதே மட்டுமே அன்றி மாங்கனி படவே இல்லை. ஒரு கனி கூட அவன் கையில் கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்படியாவது ஒரு கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவன் எடுத்த முயற்சியில் தவறவும் இல்லாமல், மனம் சிதறவும் இல்லாமல், நம்பிக்கை இழக்கவும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவன் எரிந்து கொண்டே இருந்தான் கல்லை.
கடைசியாக ஒரு கல் அந்த மாங்கனியை தொட்டது. அந்த கனி அவன் கையில் வந்து விழுந்தது. அந்த சிறுவனை நன்றாக உற்றுப்பார். 10 முறை எறிந்தும் கூட அவன் குறி தவறியதால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. எப்படியாவது அந்த மாங்கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடும் விடாமுயற்சியோடும் அவன் கல்லை எறிந்து கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் நினைத்த இலக்கை அடைந்தான். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்னும் கற்களை உன் படிக்கற்களாக எண்ணி வெற்றி என்னும் கனியை அடைவதற்கு நீ உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இரு. எந்த தடை வந்தாலும் எந்த தடங்கல்கள் வந்தாலும் உன் இலக்கை மட்டும் நிறுத்திவிடாதே. உன்னுடைய இலக்கை மட்டும், நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் போராடி கொண்டே இரு. போராட்டம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் போராட்டத்தோடு நீ வாழ்ந்து வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்வாய். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். இதுதான் மனிதனின் இயல்பும் கூட. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கே தெரியவில்லை. ஆனால் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உலகத்தில் சிறந்தது உனக்கான நீதி என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே தண்ணீரை போல இருந்துவிடு. ஏனென்றால் அந்த தண்ணீருக்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அனைத்தையும் அடித்து கொண்டு போகவும் தெரியும். அந்த தண்ணீருக்கு மற்றவர்களின் நினைவுகளை நீ சுமப்பது வெற்றி அல்ல குழந்தையே. உன்னுடைய நினைவுகளை மற்றவர்கள் சுமக்க வைப்பதில்தான் உன் வாழ்க்கையின் வெற்றியே அடங்கி இருக்கிறது. நீ இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உன்னுடைய நினைவுகளில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதில்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியும் அடங்கி இருக்கிறது, உன் வாழ்க்கையின் ரகசியமும் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள். ஆசை புத்தியை மறைக்கும் பொழுது உன்னுடைய அறிவு வேலை செய்யாமலே போய்விடுகிறது. உனக்கான காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்து கொண்டே இரு. உனக்கான காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உதாசீனம் செய்பவர்களை, உன்னை உதாசீனப்படுத்துபவர்களின் உற்சாகத்தை பொறுமையாக ரசித்து கொண்டே இரு. உனக்கான மாற்றம் நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன் சாயப்பா நாவிலிருந்து எந்த சொற்களும் வீணாக எழுவதில்லை குழந்தையே. உன்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் தெளிவும் ஈடுபாடும் இருந்தால், எப்பொழுதும் உன்னுடைய வேலையில் நீ சுத்தமாக இருந்தால், அந்த தெளிவே உனக்கான பலமாக இருக்கும். அந்த பலமே உன்னை கேவலமாக பேசினவர்களுக்கு ஆரவாரமாக இருக்கும். அப்படி நீ இருந்தால் உனக்கான எதிரியை இல்லாமல் போக செய்து விடுவேன் உன் சாயிநாதர். குழந்தையே, நீ செல்லும் இடமெல்லாம் கஷ்டங்களும் துயரங்களும் அவமானங்களும் வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்த காலம் இப்பொழுது உனக்கான கடந்த காலமாக ஆகப் போகிறது. குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அதனால்தான் அப்பாவின் வாக்கு உன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். குழந்தையே, நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்திருக்கிறாய் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், உன்னுடைய சூழ்நிலை என்று அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் நீ போராடினாய். போராடி போராடி மேலோங்கியும் நின்றாய். உன்னுடைய மன தைரியம்தான் எத்தகையது குழந்தையே. குழந்தையே, இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியது கண்மணியே. அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். குழந்தையே, உனக்கு துணையாக யாருமே இல்லை, உன் அருகில் உனக்கு உறுதுணையாக யாருமே இல்லை என்று மனவேதனைப்படாதே, நொந்து போகாதே. அவர்களுக்கு நன்றி சொல். உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு நன்றி சொல். ஏனென்றால் அவர்கள்தான் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் உன்னால் தனியாக நிற்க முடியும் என்று. எனவே அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு.
குழந்தையே, உன்னுடைய விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும், நிச்சயமாக திறக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. ஷீரடியிலிருந்து உன் அப்பா வாக்கு கொடுக்கிறேன். இனி உனக்கானது நல்ல காலமே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போவது இனி எல்லாம் வசந்த காலமே. என் அன்பு பிரியமே, வானம் பூமியை தொட்டால் அது அதிசயமாக தெரிகிறது. ஆனால் மனிதன் வானத்தை தொட்டால் அதுதான் சாதனையாக தெரிகிறது. அதிசயத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட வானத்தை தொட முயற்சிப்பவனாக இருந்தால் அதுவே உன் வாழ்வை வெற்றி பயணத்தில் தொடக்கி வைக்கும். எப்பொழுதுமே அதிசயத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. நீ எப்படி அதிசயத்தை நிகழ்த்தலாம் என்பதில் உன் புத்தியை செலுத்து. நம்பிக்கையோடு போராடு. ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்தே விடலாம். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை. குழந்தையே, உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர். போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா, என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்கொண்டே இரு உன் வாழ்க்கையில். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள், ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாவையே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும்.
நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள், அது மட்டும் அல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய். பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என் கண்மணியே. பாரத்தையெல்லாம் என் மேல் அப்பொழுது உன் மனதிற்கு சிறிது நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே உன் சாயப்பாவை சார்ந்தே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இதில் சந்தேகமே வேண்டாம். தப்பாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது உன் கைகளுக்கு வந்து சேரும். அதை சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வருவதுதான். அந்த கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாருமே தப்புவதே இல்லை. அது எப்படி சாயப்பா உங்களுக்கு தெரியும் என்றுதானே கேட்கிறாய்? நான் தான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேனே. இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரிந்தும் உணர்ந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் முன்னாலெல்லாம் ஓடிப்போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வாய். இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ நினைப்போடு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிறந்தது முதல் கஷ்டங்களோடும் தொல்லைகளோடும் வேதனைகளோடும் வாழ்கிறேனே. என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லையே என்று புலம்புகிறது உன்னுடைய மனம். இப்படி மனக்குமுறலோடு இருக்கும் பொழுதும் மனவேதனையோடு இருக்கும் பொழுதும் என் கண்களை நன்றாக உற்றுப்பார். இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலையும் மாசுபட்ட தண்ணீர் போலத்தான் இருக்கிறது. அவசரப்படாமல் பொறுமை இழக்காமல் நம்பிக்கையோடு காத்திருந்தால் உன்னை சூழ்ந்து இருக்கும் மாயைகளும் சங்கடங்களும் உனக்கு வேண்டாத செயல்களும் உன் வாழ்க்கையில் அடியில் தங்கிவிடும் பொழுது நீயும் மேலே இன்னும் மேலே உயர எழுந்து வருவாய். நீ உண்மையானவன் தூய்மையானவர் என்பது இந்த உலகத்திற்கு உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களுக்கு முன்னால் வெட்ட வெளிச்சமாக தெரியும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ சுழன்று கொண்டிருக்கும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேரமும் காலமும் மிக மிக மோசமாகவே இருக்கிறதே என்று எண்ணி விடாதே. அப்படி எண்ணியும் கொள்ளாதே. நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலங்கள் தான் நீ மறக்கவே கூடாத காலங்கள். உன் வாழ்க்கையில் எழுதப்பட வேண்டிய மிக முக்கியமான காலங்கள் என்று நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். என்ன சாயிநாதரே, நான் இவ்வளவு வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த காலம்தான் என்னுடைய பொற்காலம் என்று சொல்கிறீர்களே, நான் என்னதான் செய்ய முடியும்? எனக்கு புரியவே இல்லையே என்றுதானே உன்னுடைய வினாவாகவே இருக்கிறது. நான் சரியாகத்தான் சொல்கிறேன் என் பிள்ளையே. இந்த பொற்காலத்தில்தான், இந்த கடினமான காலத்தில்தான் நீ அனுபவம் என்னும் பொக்கிஷத்தை, அனுபவம் என்னும் முத்தை கடலிலிருந்து எடுக்கப் போகும் நேரம் இதுதான். அந்த பொக்கிஷத்தை நீ கையில் பெறப்போகும் நேரமும் இதுதான். இப்பொழுது நீ எப்படி சிப்பியை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதே போல் கூடிய விரைவில் முத்துக்களை அள்ள அள்ள எடுத்து கொண்டு வருவாய் உன் வாழ்வில். இது என்னுடைய சத்திய வாக்கு. நடக்கவே நடக்காத நீ என்னவே எண்ணாத காரியங்களையும் என் சக்தியால் உனக்கு நான் நிகழ்த்துவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. என்னுடைய பொக்கிஷத்திற்கு, நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷத்திற்கு நான் செய்யாமல் வேறு யாரு செய்வார்கள்? கடல் என்னும் துன்பத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் நீ வெற்றி என்னும் அழகிய பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டுதான் கரை சேர்வாய். நான் உனக்கு துணையாக இருப்பேன். அப்படியே கரை சேர்வதற்கு முன்பாக நான் மூழ்கிவிடுவேனா? என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழவே நிகழாதா? இப்படியே வாழ்வு சென்று விடுமா? என் வாழ்வில் முன்னேற்றமே அடையாதா?
நான் வெற்றியே அடைய மாட்டேனா என்று எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் வளர்த்து கொள்ளாதே. உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு இரு, நேர்மறை எண்ணங்களோடு இரு, நல்ல சொற்களை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பாராத சமயத்தில் அனைத்தையும் உனக்கு நான் சாதகமாக்குவேன். சற்று அமைதியாக கவனமோடு உன்னுடைய பாதையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாகவும் பின்பாக ஒரு பாதுகாவலனாகவும் 8 திக்கிலும் இருந்து என்னுடைய பார்வையால், என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ என்னுடைய துணையோடு உன் வழியில் சென்று கொண்டிருப்பதை நிச்சயமாக உணர்வாய். என்னுடைய கரங்கள் உன் கைகளை பற்றி கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய பார்வை உன்னை சுற்றி இழுக்கும் பொழுது, என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் நிரம்பி இருக்கும் பொழுது, நீ எப்படி தவறான பாதையில் அடியெடுத்து வைப்பாய்? நீ அடியெடுத்து வைத்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி சரியான பாதையில் உன்னை வழிநடத்த நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். எந்த பயமுமே வேண்டாம், நம்பிக்கையையும் இழக்க வேண்டாம். எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக நான் உனக்கு உன்னுள்ளேயே இருந்து உனக்கு வழிகாட்டிக் கொண்டே இருப்பேன். எந்த தடைகள் வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும், எதையுமே எதிர்த்து நின்று போராடினால் வெற்றி நிச்சயம். இத்தனை நாட்களாக நீ எப்படி இருந்தாய் தெரியுமா? என்னால் முடியுமா? என்னால் செய்ய முடியுமா என்ற எண்ணத்தோடு, கேள்வியோடே உன் வாழ்க்கையை நீ கடத்தி கொண்டிருந்தாய். அப்படியான உன் எண்ணத்தால் தான் இதுவரை கஷ்டங்களையும் எதையுமே சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உன்னை சுற்றி நிலவு கொண்டிருந்தது. உன்னால் அந்த எதிர்மறையான எண்ணங்களால் தான் உன் வாழ்வில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது என்பதும் நிதர்சனமான உண்மை. இனி உன் வாழ்க்கையில் அமையப்போகும், நிகழப்போகும் மாற்றத்தை பார்த்து நீயே ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். நாளை அனைத்தும் உன் வாழ்வில் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. என் வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இரு. என்னால் எதையுமே சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. எதையும் வென்று காட்டலாம் என்ற உறுதியோடு இரு. நிச்சயமாக நீ வெல்வாய். என்னுடைய ஒளி உன் கண்களில் படும் நேரம் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகள் எல்லாமே முறியடிக்கப்படும். உன்னுடைய கவலை தற்காலிகமே. விரைவில் உன்னுடைய கவலைகளை நான் தீர்ப்பேன். என்னை நம்பு. எப்பொழுதுமே உன்னுடைய இயல்பை நிரூபிக்கும் வழியில் உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். மற்றவர்களுடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் வாழ்க்கையை வாழட்டும். இதை பின்பற்றும் முயற்சியில் உன்னுடைய இயல்புக்கு மாறாக எப்பொழுதுமே செயல்படாதே. சிகரத்தை தொட வேண்டுமென்றால், சிகரத்தை தொட முயற்சிக்க வேண்டுமென்றால், எந்த தடைகள் வந்தாலும் எழுந்து உன்னுடைய இலக்கை நோக்கி எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வென்றுவிடலாம். சிகரத்தை தொட்டே விடலாம். என் ஒளி உன் கண்களுக்கு படுகிறதா? இதோ உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும். நான் அதை முறியடிப்பேன். எவருமே இறுதி வரை உன்னோடு வரப்போவதே இல்லை. உன்னை முறியடிக்கும் 1000 சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எதையும் எதிர்த்து நின்று போராடு. நான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்குமே கலங்காதே. நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யாரையும் நம்பிவிடாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே உன்னை தீர்மானித்துக்கொள். இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார்களே என்று யாரையும் ஒதுக்க நினைக்காதே. ஏன், நாளைக்கு கூட உனக்கு உதவும் வாய்ப்பை, உனக்கு உதவும் ஒரு நல்ல நிலைமையை அவர்கள் பெறலாமே. உன்னை பிடித்தவர்களோடு சிறிது நேரத்தை ஒதுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது நேரத்தையோ செல்வத்தையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான். உண்மையான அன்பு இருந்தால் அவர்களிடத்தில் கோபம், மனஸ்தாபம்,
வெறுமை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லையென்றால் அது உண்மையான அன்பாகவே இருக்க முடியாது. பிரிவும் நல்லதற்கே. பொய்யான உறவுகளெல்லாம் நம்மை விட்டு விலகு செல்லும். அதுவே உண்மையான உறவாக இருந்தால் மீண்டும் மனம் திருந்தி நம்மிடம் வரும். இதுதான் இயற்கை. இதுவும் கடந்து போகும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் சில சூழ்நிலைகளை கடப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எது வந்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்னப்பா எனக்காக இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று எந்த சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய எண்ணம் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். என்னுடைய ஒளி உன் கண்களுக்கு பட்டிருக்கிறதல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். இது சர்வ நிச்சயமான உண்மை.